ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களை மாதிரி யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஒரு ஆஸ்பிரண்ட்டு தான். இப்போது நமக்கு வந்து யூஜிடிஆர்பி மேக்ஸ் சிலபஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th யூனிட்டான வெக்டார் கால்குலஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இதில் வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த 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 யூனிட்லேருந்து வர எல்லா சம்ஸையும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். இந்த யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 4 டாபிக்ஸ் வருது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் டிஃப்ரென்சியேஷன், வெக்டார் இன்டகிரேஷன், நெக்ஸ்ட்டு ஃபோரியர் சீரீஸ் ஒன்று வருது, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வருது. இந்த 4 டாப்பிக்கையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து வெக்டார் டிஃப்ரென்சியேஷன் மட்டும் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இதில் வெக்டார் டிஃப்ரென்சியேஷனில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதாவது நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். வெலாசிட்டி, அக்சலரேஷன், வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட், டைவு, கர்லு, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், யூனிட் நார்மல், லாப்லாஸ், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ். ஓகேவா? இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷன். வெலாசிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த பொசிஷன் வெக்டாரை நம்ம ஒன் டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து அந்த வெலாசிட்டி. அதே பொசிஷன் வெக்டாரை நம்ம செகண்ட் டைம் அகெயின் 2 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அக்சலரேஷன். ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ∂r/∂t, அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ∂2r/∂t² அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெல் ஆப்ரேட்டர் அண்டு கிரேடியன்ட் பார்க்கலாம். டெல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ரிவர்ஸில் போடணும். அப்படி போட்டால் அந்த சிம்பிளுக்கு பேர் தான் வந்து டெல். இந்த டெல் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ஃபங்க்ஷன், வெக்டார் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேலார் அப்படின்னா அதில் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். வெக்டாரில் வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெல் ஆப்ரேட்டர் கூட நம்ம வந்து ஒரு ஸ்கேலாரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து கிரேடியன்ட். ஸோ இப்போ ∇φ இஸ் ஈக்குவல் டு I வெக்டார் இன்ட்டு ∂φ/∂x, J வெக்டார் இன்ட்டு ∂φ/∂y ப்ளஸ் K வெக்டார் இன்ட்டு ∂φ/∂z. இதுதான் கிரேடியண்ட்டுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு தேர்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துக்கலாம். ∇φ.n. இதில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ∇φ அதாவது கிரேடியன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அந்த கிரேடியன்ட் வேல்யூ கூட ஒரு பொசிஷன் வெக்டார் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த பொசிஷன் வெக்டாரை மட்டும் நம்ம அது கூட மல்டிபிள் பண்ணணும். அந்த பொசிஷன் வெக்டாருக்கு எப்படி போடணும் அதாவது யூனிட் வெக்டார் அது. அந்த யூனிட் வெக்டாரோட டைரக்ஷனில் தான் நம்ம வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். அந்த பொசிஷன் வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேலே வந்து வெக்டார் டிவைடட் பை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணி எழுதுறது தான் வந்து n கேப் அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ n கேப் இஸ் ஈக்குவல் டு n வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டார்னு வரும். அப்போது அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவோட வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரேட் 5 நம்ம கண்டுபிடிச்சோம்ல கிரேடியன்ட் அதோடைய டிட்டர்மினட் அதாவது மாடுலஸ் மேக்னிடியூட் வேல்யூவில் தான் வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைவர்ஜென்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா டைவ் இஸ் ஈக்குவல் டு ∇.fன்னு வரும். டி ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல் டாட் வரணும். சாலினாய்டல் வெக்டார் அப்படின்னா என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா டைவ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த டைவ் எஃபோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சாலினாய்டல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கேர்ளில் பார்த்தோம் அப்படின்னா டெல் கிராஸ் எஃப்னு வரணும். கிராஸ் ப்ராடக்ட் இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போடணும். சி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேர்ள் எஃபோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா அதை வந்து இர்ரோட்டேஷனல் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் நார்மல் டு சர்ஃபேஸ் கேட்டால் யூனிட் நார்மல் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் கிரேடியன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கிரேடியன்ட் வேல்யூ டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் கிரேடியன்ட் வேல்யூ போட்டோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து யூனிட் நார்மல் டு சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து லாப்லாஸ் டபுள் ஆப்ரேட்டர். நம்ம முன்னாடி பார்த்தா அதே டெல் ஆப்ரேட்டர் தான், அதை வந்து 2 டைம்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ∇² இன்ட்டு சை. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லாப்லாஸ் ஆப்ரேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ∇² இன்ட்டு சை அப்படின்னா வந்து ஸ்கேலார். ஓகே, ஸ்கேலார் கூட நம்ம இந்த லாப்லாஸ் ஆப்ரேட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணும்போது டைவ் ஆஃப் கிரேட் 5 அதாவது கிரேட் 5க்கு டைவர்ஜென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் நெக்ஸ்ட்டு டாபிக் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் நம்ம போடுறோமில்ல ஆப்ரேட்டர், லாப்லாசியன் ஆப்ரேட்டர் போடுறோமில்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. ∇²f நம்ம முன்னாடி 8th ஒன்னில் பார்த்தா அதே தான், பட் அங்கே வந்து வெக்டார் கூட பண்ணோம். இங்கே வந்து
சாரி, இங்கே வந்து ஸ்கேலார் கூட பண்ணோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெக்டார் கூட பண்ண போகிறோம். டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டார் கிரேட் டைவ் எஃப் மைனஸ் கேர்ள் எஃப்னு வரும். இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான வெக்டார் ஐடென்டிட்டி. இது வந்து சம்டைம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் டைரக்ட் கொஷினாக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இந்த 9 ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா போதும், மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதாவது வெக்டார் டிஃப்ரென்சேஷனில் வர எல்லா கொஷின்ஸையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அகாடமி நோட்ஸும் நமக்கு வந்து ஒரு லிமிட்டடான கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் இருக்கிற முழுமையான விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். நான் வந்து இந்த வெக்டர் கேல்குலஸ் படிக்கிறதுக்கு வந்து சாந்தி நாராயணன் புக் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கூட கிடைக்கிது. அதில் கூட நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் அண்டு ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டிஃப்ரென்சேஷன் பார்த்தாச்சு. நாளைக்கு இன்டகிரேஷனில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸோடு நான் வரேன். தேங்க்யூ. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்.